ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு மின்சாரத்துறையில் 418 இடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. இது டிஎன்பிசி மூலமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு மின்துறையில் 418 பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிசி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பணியிடங்கள் நிரப்பப்படுது. நேர்முக தேர்வு இல்லாமல் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள இன்டர்வியூ இல்லாத டெக்னிக்கல் பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிசி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தாங்க. உதவி பொறியாளர் சிவில், உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல், இளநிலை மின் ஆய்வாளர் உள்ளிட்ட இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு கடந்த மாதம் 21ஆம் தேதி டிஎன்பிசி அறிவிச்சிருந்தாங்க. மொத்தம் 615 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருந்தது. தற்போது இந்த நேர்முக தேர்வு இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகளுக்கான தேர்வுகளுடன் தமிழக மின் வாரியத்தில் காலியாக உள்ள 418 பணியிடங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. இதற்கான அறிவிப்பு டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க. விவரத்தை பொறுத்தளவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 391 பணியிடம், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் 25 என மொத்தம் 416 பணியிடங்கள் மின்துறையில் நிரப்பப்படுது. அதுபோக தமிழக ரப்பர் கழகத்தில் ஒரு உதவி புரோகிராமர் மற்றும் தமிழ்நாடு மேக்னசைடு நிறுவனத்தில் ஒரு அக்கௌண்டன்ட் என மொத்தம் 2 பணியிடங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 615 பணியிடங்கள் மற்றும் தற்போது சேர்க்கப்பட்டு இருக்கும் 418 பணியிடங்கள் என மொத்தம் 1033 பணியிடங்கள் இந்த ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வில் சேர்க்கப்பட்டிருக்கு. கல்வி தகுதியை பொறுத்தளவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பணியிடத்திற்கு துறை சார்ந்து பிரிவில் பட்டம் பெற்றிருக்குன்னு அல்லது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்திருக்குன்னு, அக்கௌண்டன்ட் பணிக்கு பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும். சிஏ தேர்வில் இடைநிலை தேர்வு தேர்ச்சி பெற்றோர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தளவில் 34 வயதுக்கு மிகாதவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் வயது உச்ச வரம்பில் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் என்றால் 55 வயது வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/6/2025. இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு வரும் 4/8/2025 முதல் 10/8/2025 வரை நடைபெறும். தமிழ் தகுதி தேர்வு மற்றும் துறை சார்ந்த பாடப்பிரிவு கொண்ட எழுத்து தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபா செலுத்தினு. எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. இதற்கு நேர்முக தேர்வு எதுவும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் 25/5/2025 டிஎன்பிசி வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.